அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். போன எபிசோடு வந்து ஒரே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவா இருந்தது. எனக்கு அப்படி தோணித்து. ஆனா நெறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொன்னது என்னன்னா, ரொம்ப அருமையா இருந்தது. அந்த ட்ராவல் எங்களுக்குள்ளேயும் இப்ப தோன்றுது ஆக்சுவலா. அப்படின்னெல்லாம் சொன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு புரிதல் இருந்ததானா போரும். அதற்காக தான் நான் அத சொன்னேன். அண்ட் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நேத்திக்கு நடந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத நான் இப்ப சொல்லப் போறேன். ஆக்சுவலா நேத்திக்கு வியாழக்கிழமை. ஓகே. பஜனை இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். டெய்லி அந்த வியாழக்கிழமை பஜனை உண்டு. பஜனையில நான் பண்ணும்போது முதல்ல அஷ்டோத்திரம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, அன்னைக்கு கிருத்திகை ஏதாவது இருந்ததுன்னா, நான் வந்து வேல் பதிகம், வேல்மாறல்லாம் சொல்லுவேன். இல்ல அன்னைக்கு ஏதாவது ஏகாதசி அந்த மாரி நாள் வந்ததுன்னா, பெருமாளோடது சொல்லுவேன். இப்படி அடிஷனலா ஏறின்னு இருக்கும். கம்மியாகாது. ஸோ நேத்திக்கு என்னன்னா, சுவாமியோட அஷ்டோத்திரம், லக்ஷ்மி அஷ்டோத்திரம், குபேர பூஜை எப்பவுமே பண்ணுவேன். வியாழக்கிழமை 8 to 9 கண்டிப்பா இருக்கும் ஈவினிங். ஸோ அது நான் பண்ணின்னு இருக்கும்போது, அஷ்டோத்திரம் சொல்லி முடிக்கும்போது நான் சுவாமிய பிரார்த்தனை பண்றேன். பஜனை நல்ல விதமா முடியணும். எல்லாருக்கும் அனுகிரகம் கிடைக்கணும். நெறைய கோரிக்கைகள் வந்திருக்கு. உங்க காலடியில நாங்க சமர்ப்பிச்சுட்டேன். நீங்க தான் பார்க்கணும் சாயின்னு சொல்லும்போது அப்படியே வைப்ரேட் ஆச்சு எனக்கு. ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா சுவாமி வந்து ஹி இஸ் ரெடி டு கிவ் அஸ் த பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிற மாரி தோணித்து. ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு, அ அவர் எடுத்து கையெடுத்து கும்பிடுறேன். கணபதி, ராஜ கணபதி அப்படியே ஆவாகனமாகுறார். நம்மளுக்கு இந்த விநாயக சதுர்த்தி அப்போலாம் பெரிய பெரிய சிலைகள் பார்த்துருக்கலாம். அதில ராஜ கணபதி எப்படி கம்பீரமா இருப்பார் இல்லையா? ஒரே ஒரு தலை தான் இருக்கும். நெறைய தலைகள் எல்லாம் கிடையாது. ராஜ கணபதியா வந்து அப்படியே உட்கார்றார். எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன். கண்ண மூடிண்டதோ தொறந்து பார்க்குறேன். சுவாமி தான் இருக்கார். முன்னாடி சிலை தானே, பாபாவோட சிலை தானே வச்சிருக்கேன். அப்படியே பாபாவ பார்த்து கும்பிட்டுட்டு ஒண்ணுமே பேசல. நான் நடுவுல எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். அப்படியே சுவாமிய நினைச்சுண்டு தெரிஞ்சிடுது. சுவாமி ஆவாகனம் ஆயிட்டார். விநாயகர் ரூபத்துல சுவாமி உட்கார்ந்துருக்காருங்கிறது எனக்கு நன்னா தெரிஞ்சிடுது. ஆனா அதுக்கான காரணம் என்னன்னலாம் எனக்கு தெரியல. ஏன்னா விநாயகர் வந்திருக்காரே! நேத்திக்கு எதுவும் சதுர்த்தி கிடையாது. எதுவுமே எப்படி அது? அப்படிங்கிற மாரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு ரிலேட்டான விஷயங்கள் ஒண்ணும் இல்லை. எப்படி சுவாமி வந்தார்? அப்படின்னு. பட் அது ரொம்ப யோசிக்கலை. அடுத்த செகண்ட் திருப்பி பஜனை ஆரம்பிக்கணுமேன்னு சொல்லி பஜனை ஆரம்பிச்சாச்சு. பஜனை எல்லாம் பண்ணி முடிச்சு, நெய்வேத்தியம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஆரத்தி எடுத்தேன். ஆரத்தி எடுத்து கீழ வச்சுட்டு எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி எடுத்து தொழுதுட்டோம். தொழுத உடனே சடனா நேத்திக்கு பாராயண் டே இல்லையா? விஷாலினி சாய் குரூப்ப பத்தி பேசுறதுக்காக கால் பண்ணா. கால் பண்ணோன்னே நான் டக்குன்னு எடுத்துட்டு அவள்ட்ட முதல் கேள்வி என்ன கேட்டேன்னா, "சாய் ஒரு நிமிஷம் ஆரத்தி போயின்ருக்கு ஆக்சுவலி. ஆரத்தி நான் பண்ணி முடிச்சுட்டேன். நீங்க அத தரிசனம் பண்ணணும் விருப்பம் இருக்கான்னு?" "ஓகே சாய் ப்ளீஸ்" அப்படின்னு சொன்னா. உடனே வீடியோ கால் போட்டுட்டு அவளுக்கு ஆரத்தி காமிச்சேன். சுவாமி